20 மார்ச் 1995. என் வாழ்க்கையிலேயே பிடிக்காத ஒரு நாள், என் பிறந்த நாள். நான் பிறக்கும்போதே என் அம்மா தவறிட்டாங்க. எனக்கு எல்லாமே என் அப்பா தான். ஆனால் என் அப்பாவுக்கு எல்லாமே அவர் நாடு தான். நான் வளர்ந்து 6 வயசு ஆனப்பவே அவர் என்னை விட்டுட்டு இராணுவத்துக்கு போயிட்டார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். 2 மாதம் லீவ் முடிஞ்சதும் என்னை ஏங்க விட்டுட்டு போயிடுவார். ஆனாலும் அந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு நாள் அவர் காலுக்கு ஏங்கிட்டு இருக்கும்போது, ஹலோ அப்பா, உங்கள் ஃபோனுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படிப்பா இருக்கீங்க? Very good soldier. ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து லாஸ் இல்லை, எங்கள் மொத்த யூனிட்டுக்கே இட்ஸ் a huge loss. Take care. என் அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் படிப்புல கவனம் தடுமாறுச்சு. கூட மட்டுமே இருந்த தனிமை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிச்சு. நானும் அவர் மறைஞ்ச விஷயத்த வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லிக்கல. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதோ இல்லையோ, என்னை யாரும் நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போது ஒரு நபர் மட்டும் இப்போ சந்தோஷமாயா உனக்கு? இப்படி தானே நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா? நல்லா பார்த்துக்க. படித்து படித்து சொன்னேன்னு வேணா வேணா வேணான்னு கேட்டியா? பெத்த புள்ளைய விட்டுட்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போறேன்னு போனியே, இந்த நாடு உனக்கு என்னையா பண்ணிச்சு? நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு டேக் மட்டும் தாயா போட்டுச்சு. அடுத்த நாள் அதுங்க வேலையை பார்த்துட்டு தாயா போச்சு. நான் மட்டும் என் அப்பனை தொலைச்சிட்டு நிம்மதியை இழந்து நிற்கிறையா? அப்பயாச்சும் நீ யோசிச்சிருக்க வேணாம்? ஏன்பா இவ்வளோ அமைதியாக பசுமையாக இருக்கிற என்னோட இடத்துல நீ மட்டும் ஏன்பா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. நீங்கள் கிளம்புங்க. ஓகேப்பா, உன் பர்சனலாக நான் எதுவும் கேட்க விரும்பலை. நான் உன் நிலைமையில் இருக்கும்போது எனக்கு என் வாழ்க்கையில் என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் ஒரு 3 மேஜிக் வேர்டு மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ இப்போ நிற்கிற இடமும் உனக்கு இருக்க மனநிலையும் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. ஸோ லிவ் வித் பீஸ். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதில் நிம்மதியை தேடாமல் உனக்கு எது மன அமைதியும் மகிழ்ச்சியும் தருதோ அதை கண்டுபிடிச்சி அந்த பாதையில் உன் வாழ்க்கையை நோக்கி ஓடு. நீ தேடுறதை விட அதிகமாகவே கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு எது மன அமைதியும் மகிழ்ச்சியும் தருதோ அதை நோக்கி என் பயணத்தை தொடங்கினேன். இப்போ என்ன உனக்கு? பிரேக்கப் தானே பண்ணணும்? சரி பண்ணுறேன், வை. Live with peace. சார் இனிமேல் லேட் ஆக மாட்டேன் சார். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுங்க சார். ப்ளீஸ் சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். லிவ் வித் பீஸ். நம்மளை பற்றி கண்டுக்காமல் மற்றவங்களுக்காக வாழ்கிறதுல என்ன பயன்னு எங்கள் அப்பாவை ஒரு நாள் நான் கேட்டேன். ஏன் அங்கிள், உங்களுக்கு அந்த 3 எழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? இந்த நாட்டுக்காக உயிரிழந்த என்னுடைய பழைய நண்பன் பாலமுருகன். அதுக்கான பதில் எனக்கு இப்போ தான் கிடைக்குது. எங்கள் அப்பா என்றைக்கோ எங்கேயோ விதைச்ச லிவ் வித் பீஸ்ன்ற ஒரு விதை இன்றைக்கி மரமாக வளர்ந்து நிறைய பேருக்கு நிழல் கொடுத்துட்டு ஆதரவாக இருக்குது. அப்படி பார்த்தா எங்கள் அப்பா அந்த உலகத்தை விட்டு போகலை. அவரோட தாக்கமோ இந்த தாரக மந்திரமோ இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்குது.